பாதுகாப்பு. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும்னு சங்கீதம் 139:3 சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனம் தெய்வம் நம்மளை எவ்வளவு ஆழமா அறிஞ்சிருக்காரு அப்படிங்கறத சொல்லுது. நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது எதுவா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அவர் கவனத்தோட பாக்குறாரு. சில நேரங்கள்ல நம்ம கஷ்டத்தையும் பார்த்து அவரும் கவலைப்படுபவரா இருக்காரு. நான் நடந்தாலும் அப்படிங்கிறது நம்ம எங்க போறோம், என்ன செய்யறோம் அப்படின்னு நம்மளோட சின்ன சின்ன மூமெண்ட்ஸும் அவருக்கு தெரியும் அப்படின்னு மீன் பண்ணுது. படுத்திருந்தாலும் அப்படிங்கிறது நம்மளோட ஓய்வு நேரத்துல நம்ம தனிமை, சோர்வு, பலவீனம், டிப்ரெஷன், அழுது படுத்துட்டு இருக்கிறது அப்படின்னு எல்லாத்தையும் தேவனுக்கு தெரியும் அப்படின்னு மீன் பண்ணுது. படுத்திருந்தாலும் அவர் நம்ம கூட தான் இருக்காராம். கடைசியா என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும் அப்படிங்கிறது நம்ம பாஸ்ட் லைஃப், பிரசன்ட் லைஃப், ஃபியூச்சர் லைஃப்னு எல்லாமே தேவனுக்கு தெரியும் அப்படின்னு மீன் பண்ணுது. உங்க மனசுல மறைஞ்சிருக்கிற எண்ணங்கள், வெளியே சொல்ல முடியாத வேதனைகள், காயங்கள் எல்லாமே அவர் அறிஞ்சிருக்காரு. சீக்கிரம் எல்லாத்தையும் சரி பண்ணுவாரு. கவலைப்படாதீங்க, தேவனோட கையில நம்ம பாதுகாப்பா தான் இருக்கோம். எல்லாத்தையும் அறிஞ்ச தேவன் எல்லாத்தையும் மாத்த மாட்டாரா என்ன? கண்டிப்பா மாத்துவார்.